வெல்கம் டு கல்யாண சமையல். இன்றைக்கி நம்ம கல்யாண சமையல் சேனலில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஒரு ரம்ஜானுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி பண்ணுறோம், சிக்கன் 65 பண்ணுறோம், ஒரு பிரெட் அல்வா பண்ணுறோம், ஈஸ்வரா பிரியாணிக்கு பண்ணக்கூடிய எலும்பு தால்ச்சா பண்ணுறோம், ஒரு ஆனியன் ரைட்டா பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் தான் இன்றைக்கி நம்ம ரம்ஜானோட பிரியாணியை பட்டையை கிளப்ப போகிறாரு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி பண்ண போகிறோம்பா. 6 கிலோ கறி, 6 கிலோ அரிசி, பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். பிரியாணி போட போகிறோம். பற்ற வைக்கிறேன். ஊற்ற போகிறேன். குறிஞ்சியில் போகிறோம்பா பிரியாணி தாளிக்கிறதுக்கு. புதினா மல்லி போடுறோம். 1.5 லிட்டர் நெய் ஊற்றிருக்கோம். நல்லா புரிஞ்சிருச்சு. புதினா போட்டு இப்போ வெங்காயம் போடுறோம். 2 கிலோ இஞ்சி பூண்டு இதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். அதை ஊற்றுதான் 100 கிராம் பச்சை மிளகாய், தக்காளி 1.5 கிலோ, ஆறு கிலோ கறி, இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ போட போகிறோம். தயிர் ஒரு 1/4 லிட்டர், முந்திரி ஒரு 150 கிராம், பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் அரைச்சது எல்லாம் சேர்த்து ஒரு 50 கிராம்லேருந்து 75 கிராம் இருக்கும். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கிறோம். ஆறு கிலோ அரிசி, கறி நல்லா ஒரு முக்கால் வந்துருச்சு. தம்மில் வர கறி ஓட்டணும். அரிசி 3/4 வேக்காடு நல்லா வந்துருச்சுப்பா. இப்போ நல்லா தண்ணி சுட்டிருச்சு. இப்போ தம்மு போட போகிறோம். தம்மு போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. தம்மு ஓப்பன் பண்ண போகிறோம்.
பிரியாணிக்கு. நெய் ஊற்றி உடைக்க போகிறோம். ரம்ஜான் பிரியாணிக்குப்பா சிக்கன் 65 பண்ண போகிறோம். கோழிக்கறி 5 கிலோ. தண்ணி உடைஞ்சாதான் கவுச்சி அடிக்காமல் இருக்கும். சிக்கன் 65க்கு ஊற வச்ச வரமிளகா இப்போ அரைக்க போகிறோம்ப்பா. நல்லா தண்ணி குழஞ்சிருச்சு சுத்தமாக. வரமிளகா ஒரு 50 கிராம் ஊற வச்சு அரைச்சதுப்பா. தூள் உப்பு நமக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோம். கவுச்ச தெரியாமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொட்டி வைக்கிறோம். அப்புறமா மாவுலாம் போட்டு பரட்டிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், வரமிளகா போட்டு பரட்டி வச்சுருக்கோம். நம்ம இப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு, சோள மாவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கிலோ மாவு இருக்குது. தயிர் ஒரு 150 ml போட்டுக்கிறோம். மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம் பருப்புக்காக. எலுமிச்சம்பழம் 2 பழம் புழிஞ்சுக்கிறோம். சிக்கன் 65 முட்டை ஒரு 6 முட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய் விட்டுறோம்பா. மட்டன் பிரியாணி தால்ச்சாவுக்கு கத்திரிக்காய் வைக்கலாம். பிரியாணிக்கு தால்ச்சா பண்ணுறோம். 1/4 கிலோ துவரம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு 100 கிராம் போட்டிருக்கோம். இதை வந்து பருப்பு அவிக்கணும். அவிச்சதுக்கப்புறம் தான் தால்ச்சா ரெடி பண்ணணும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கால் கிலோ தக்காளி வெட்டி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கோம்பா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு ஊற வச்சு அரைச்சதை கொஞ்சம் போட்டுக்கிறோம். பட்டை கிராம்பு ஏலக்காய். காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் போட்டுக்கிறோம். 50 கிராம் புளி ஊற வச்சுருக்கோம். இதை தால்ச்சா கொதிக்குது. இப்போ மாங்காய் வெட்டி வச்சுருக்க மாங்காய் தால்ச்சாவில் போடுறோம். துடுப்பத்தில் முடிஞ்சிருச்சு. கொதிச்சிருச்சு. நல்லா பருப்பு வந்து எல்லாமே நல்லா தால்ச்சா முடிஞ்சிருச்சு. தால்ச்சாவுக்கு எலும்பு தனியாக வச்சு இதில் ஊற்ற போகிறோம்.
தால்ச்சாவுக்கு எலும்பு வைக்க போகிறோம். 1/2 கிலோ எலும்பு கொழுப்பு சேர்த்தது. எலும்பு கொழுப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ப்ரெட் அல்வா பண்ண போகிறோம்ப்பா ரம்ஜானுக்காக. ப்ரெட் வந்து ஒரு 1/2 கிலோ. இதை கட் பண்ணி ஆயிலில் வறுக்கணும் சின்ன சின்ன பீஸாக. ஒரு லிட்டர் பால் வச்சுருக்கோம், காய்ச்சி வச்சுருக்கோம். வறுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் அந்த பால் நல்லா கொதிச்ச பால் அதில் ஊற்றி ஊற வைக்கிறோம் ப்ரெட்டை. பாலில் ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும்ப்பா ப்ரெட்டு, வறுத்த ப்ரெட்டு. இப்போ தான் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும். இப்போ 1 லிட்டர் நெய் ஊற்றுறோம். கால் கிலோ கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1/2 கிலோ ப்ரெட்டு, 1/2 கிலோ கோதுமை மாவு. முந்திரி திராட்சை, முந்திரி 100, திராட்சை 100. ஊற வச்சிருக்க ப்ரெட்டை பாலில் ஊற ப்ரெட்டை போட்டு தின்போம். ஜீனி 1/2 கிலோ. இப்போ பாதாம் பிஸ்தா நுணுக்கி வச்சுருக்கோம். பாதாம் பிஸ்தா முந்திரி இதை ஆட் பண்ணிக்கிறோம். தயிர் பச்சடி ரெடி பண்ண போகிறோம். தயிர் 1 லிட்டர் தயிர் இருக்குது. இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ரம்ஜான் பிரியாணி எப்படி பண்ணியிருக்கோம்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம யூஸ்வலாகவே நம்மளோட கல்யாண சமையலில் பண்ணக்கூடிய சாப்பாடை அந்த ஹோமுக்கோ இல்லை வேறு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க இடத்துக்கே போய் நம்ம வந்து நேரடியாக சர்வ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ இந்த கோவிட் இதனால நம்மளால் போக முடியாது. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். ஸோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து இன்றைக்கி நம்ம இடத்துலேயே வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போக வந்திருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இந்த கோவிட் காலகட்டங்கள்லாம் மாறினதுக்கப்புறம் பழையபடி நம்ம வழக்கம் போலவே நம்மளே நேரடியாக போய் அவங்களுக்குலாம் சர்வ் பண்ணுவோம். ஆஹா, சூப்பர். இன்னைக்கு ரம்ஜானோட பிரியாணி பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு போகிறோம். மட்டன் பிரியாணி பண்ணியிருக்கோம் இல்லையா. எலும்பு தால்ச்சா. பிரமாதம், சூப்பராக இருக்குது. 65 எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட்டா. ஓகே, ஒரு பாயில் எக்கு. பிரெட் அல்வா. ஆஹா,
நெய் அப்படியே தடதடன்னு இருக்குது. நெய்யோட ஸ்மெல்லு. இன்றைக்கி நம்ம கல்யாண சமையலில் ஒரு ரம்ஜான் ஸ்பெஷலான ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். பார்த்துருப்பீங்க செய்முறைகள். ஸோ நீங்களும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே ஈஸ்வரா ப்ரெட்டு சிக்கன் 65 உங்களோட விருப்பத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் இருக்குது உங்களுக்காக.